முன்மாதிரி ஆவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சரண் சிங் சொல்றான். ஏன்னா சாமரினத்தில் பிறந்தவர், அதனால சாதி என்கிற கழுதை எட்டி உதைத்து அதல பாதாளத்தில் விழுந்தார் சரண் சிங் அவர்கள். ஆகவே நீ எவ்வளவுதான் பொருளாதார ஈடேற்றம் அடைந்தாலும், திருமாவெல்லாம் நிறைய இப்ப சேனல் ஆரம்பிக்க போறாரு. ராம்தாஸ் பொண்ணு குத்துருவானா அவனுக்கு? இல்ல காடு வெட்டி குருவுடைய அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி குத்துருவானா? அப்ப யார் எதுக்கு முன்ன நிக்குது? ஏசி சண்முகம் முதலியார் சங்கம் வச்சிருக்கிறான். அப்புறம் 24 மலை தெலுங்கு செட்டியார்கள் அண்ணன் சொன்னாரு நிறைய சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஜாதியினுடைய பெருமையை காப்பாற்றுவதற்காக சங்கம் நடத்துகிறார்கள். முதலியார் சங்கம், நாயுடு சங்கம், துளு வேளாளர் சங்கம், 24 மலை தெலுங்கு செட்டியார் சங்கம், வன்னியர் சங்கம், இவை எல்லாமே ஜாதியினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக. ஏபிஎல்எஃப் என்பது சாதியை, நாம் சாதியினுடைய பிடியில் இருக்கிறோம், சாதி ஒழிப்பதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள். பூவையார் அவர்கள் சாதி ஒழிப்பு போராளி, அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பு போராளி, இந்தியாவில் இருக்கிற சமூக சீர்திருத்தவாதிகள் ஜோதிபா பூலே, மகாராஷ்டிராவிலே சாகு மகாராஜர், கேரளாவிலே நாராயண குரு, தமிழகத்திலே தந்தை பெரியார் அவர்கள், இந்த அகில இந்திய அளவில் பார்த்தால் சாதி ஒழிப்பு போராளிகள் இந்த இன மக்களை தலையிலுடைய பிரம்மனுடைய தலையிலே பிராமணன் பிறந்தான் என்றும், தோளிலே சத்திரியன் பிறந்தான் என்றும், தொடையிலே வைஷ்ணன் பிறந்தான் என்றும், காலிலே சூத்திரன் பிறந்தான் என்று சொன்னார்கள் 4 வர்ண முறையை. ஆனால் அப்ப பஞ்சமன் எங்க பிறந்தா? வேறால் பஞ்சமன். பஞ்சமர்கள் எங்கே பிறந்தார் என்று சொன்னால் பெரியார் சொன்னார் அவன் தான் உண்மையான அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன். இவெல்லாம் எங்க பிறந்தவன்? உண்மையான தாய் தந்தருக்கு பிறந்தவர்கள் நாம். ஆனால் பஞ்சமனா இருக்கிற நானு சாதி மாதிரி பெஞ்சமனா போனாலும், அங்க பெஞ்சமனா போனாலும் பஞ்சமன் பஞ்சமன் தான். ஜாதி மறைச்சு நான் பெஞ்சமனானா உண்மைதானே? இப்போ ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன் சாதியில நாம் இல்ல, நான் பஞ்சமனார்கள் ஆனாலும், பஞ்சமன் ஆனாலும் அங்கே சென்றால் பெஞ்சமனும் ஒரு பஞ்சமன் தான். ஆகவே நமக்கு சாதி முறை ஒழியப் போவதில்லை. சாகும் முறை நம்ம இன்னைக்கு நான் காமரை பேசுறேன், நாளைக்கு செத்துட்டா அண்ணன் பலராமன் வந்து பாடி எப்ப எடுப்பாருன்னு கேட்பாரு, காமராஜ் எப்ப எடுப்பான்னு கேட்பாரு. அவர் வந்து எப்ப பாடி எப்ப எடு பாடி செத்துட்டா பாடி தான், செத்து இறந்து விட்டால் பாடி தானே. எப்போ மரியாதைக்குரிய காமராஜ் அவர்களை எப்பொழுது அடக்கம் செய்ய போறீர்கள் கேட்க போறது கிடையாது. அது வந்தாருன்னா பாடி எப்போ ஆள்லாம் சொல்லி வச்சுக்கலாம். இதுதான் சாவுல என்ன கேட்ப வேற அப்ப ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த சாதி இழிநிலை என்றைக்கும் ஓயப்போவதில்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் அங்க மாநாடு நடந்தது டர்பன்ல. என்ன நடந்தது? எங்கெல்லாம் அடிமை இருந்தது டர்பன்ல, அங்க டர்பன்ல மாநாடு நடந்தது. தென்னாப்பிரிக்காவுடைய முக்கியமான துறைமுகம், அங்க மாநாடு நடக்கிறது. இந்தியாவில இருந்து ரெப்ரசன்ட் போறாங்க. என்னன்னா எல்லா ஊர்லயும் அடிமைகள் இருக்கிறார்கள். நீங்களோ அடிமை, மற்ற வெள்ளை இனம் கருப்பு இனம் என்று இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் சாதிய முறை இருக்கிறது. அப்போ அங்க டர்பன்ல என்ன டிஸ்கஸ் பண்றான்னு சொன்னா, எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ அது எல்லாமே ஆய்வுக்குட்பட்டது அங்க டிஸ்கஸ் பண்ணணும் அந்த டர்பன் மாநாட்டில். ஆனால் இந்தியாவில் இருந்து போனவர்கள் எல்லாம் சாதி இல்லை என்று சொன்னார்கள். அப்ப பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஜாதி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அப்ப இங்கிருந்து போன நம்முடைய தலைவருக்கு கூட அந்த அழைப்பு வந்தது. இங்கிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், முக்கியமான மக்கள் சக்தி யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ, மக்கள் செல்வாக்கு யாருக்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ லெட்டர்பேட் இயக்கம் நடத்துறவங்களாம் மக்கள் செல்வாக்குன்னு சொல்றான். நம்ம சாதியில இவை 3 பேர் இருப்பான். ஒருத்தர் போஸ்ட் ஓட்டுவான், ஜெயிலுக்கு போவான், இன்னொருத்தர் ஜாமீன் எடுப்பான். இது ஒரு சமுதாய இயக்கம் என்று வைத்துக் கொள்வார்கள். ஆனால் பெரும்பாலான வெகுஜன மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு பூவை மூர்த்தியாருடைய வழித்தோன்றல் இன்னைக்கு அனைத்து சகோதரர்களும் ஒன்று திரண்ட இந்த மாபெரும் மக்கள் சக்திக்கு முன்னாலே டர்பன் நடக்கிற மாநாட்டுக்கு அனுப்பி விடுக்கப்படுகிறது. ஆனால் ஏதோ தவிர்க்க முடியாத காரணம் போகல தலைவர் அவர்கள். ஆனால் அங்க போறவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணனா, ஒரு ஜாக்கெட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஜாக்கெட்ல we discuss including காஸ்ட் அப்படின்று அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கணும். நம்ம
சாதியும் இங்கே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் டர்பன் மாநாட்டில். ஆனா இங்க இருந்து திருமாவளம் போனாரு, அந்த ஜாக்கெட்டை போடவே இல்லை. அதுல இன்க்ளூடிங் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு வாசகம், வேற ஒண்ணும் இல்ல. சாதியை இந்த மாநாட்டிலே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அந்த மாநாட்டிலே இவர் அதை அடையவே இல்லை. அப்புறம் எப்படிங்க ஜாதி ஒழிப்பு போராளியா அவர் ஆக முடியும்? தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன், எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளியா? பூவை மூர்த்தியார் மட்டுமே சாதி ஒழிப்பு போராளியாக இறுதி நாள் வரை வாழ்ந்து மடிந்தார். அடி உதைக்குத்தான் ஆதிக்க சாதிகள் அடிப்படையும் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டி மடிந்த ஒரு ஒப்பற்ற தலைவன் தான் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள். இப்போ எல்லாரும் பேசணும், தியாகம் ரைட், ஓகே. என்ன சாக்ரிஃபைஸ்? அவர் கல்யாணம் பண்ணிக்கல, ரைட், ஓகே. அப்புறம் என்ன? உணவு, உறக்கம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரு, அது ரைட், தியாகம் அது. ஆனால் மேலோங்கி நிற்பது எது? வீரமா? ரைட், ஓகே. வீரம் இருந்தது, படித்தார், பட்டம் பயின்றார். இது எல்லாமே சாதிக்குள்ள. எங்க அம்பேத்கர் ஏங்க சட்டத்தை எழுதணும்? எதுக்காக இந்த அமைப்பை ஏற்படுத்த வேண்டும்? இந்தியாவிலே அம்பேத்கருக்கு ஏன் படிச்சுட்டு அவர் மந்திரி சபையில் இருந்துட்டு போக கூடாதா? ஏன் அவர் சாதி ஒழிப்பு போராளியாக மாறினார் என்று சொன்னால், இந்த நாட்டில் அன்டச்சபிள், அன்அப்ரோச்சபிள், அன்டச்சபிள், அன்சீயபிள் என்று இருந்தது. அண்டத்தகாதவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக, பார்க்கத்தகாதவர்களாக இருந்தார்கள். அப்போ அன்சீயபிள் நாடார சொல்றோம். நாடாருங்க இன்னைக்கு அன்சீயபிளா? நினைச்சு பாருங்க. வால்மார்ட் நிறுவனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த சாலையை பாடியிலிருந்து திருநெல்வேலி வரை அகலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஏன்னா அவன் கடை ரோடு ஓரத்தில் கடை கட்டிட்டு இருக்கான். மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா? வணிகர் சங்கம் எதுக்கு நடத்துறான்? அவன் பழிக்கிறதுக்கு, அவன் கலப்படம் செய்யறதுக்கு, அவன் வியாபாரம் பண்றதுக்கு. இதுக்கு மக்களுக்கு ஏதாவது 1% லாபம் இருக்கிறதா? கிடையாது. அப்ப அவனுடைய சுயலாபத்துக்காக அவர் உடனே அறிக்கை கொடுக்கிறார். மே 5ஆம் தேதி வணிகர் தினம். என்னடா, யாருக்குடா பிரயோஜனம்? வணிகர் தினம் நடந்து யாருக்கு பிரயோஜனம்? நினைத்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எதிர்க்கிறாங்க. அம்பேத்கரை எதற்காக இப்போ அன்சியபிள் என்று சொல்லக்கூடிய அந்த நாடார் இனம் இன்னைக்கு மேல இருக்கிறது. சரத்குமாருக்கு ஒருத்தர், நம்ம சகோதரர் தான், நான் தப்பான சொல்லாதீங்க, அன்னைக்கு நெருக்கமானவர் தான். சுகம் காணா சுமை தாங்கி சரத்குமார் போடுறான். இது எந்த விதத்தில் நான் தயவுசெய்து நீங்க சொல்லுங்க. சுகம் காணா சுமை தாங்கி சரத்குமார்னா அவர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாரு? இல்ல அன்சியபிள் என்ற அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவருக்கு போஸ்ட் அடிக்கிறான். அன்டச்சபிள், நாங்க அன்அப்ரோச்சபிள், அண்டத்தகாதவர்கள், தீண்டத்தகாதவர்கள். அப்போ எங்களுடைய சமுதாய தலைவனுக்கு அந்த பெயர் பொருத்தம் இல்ல. சுகம் காணா சுமை தாங்கி என்று சொன்னால் பூவை மூர்த்தியாரை சொல்லலாம். நிச்சயமாக வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனா அம்பேத்கர் கூட தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்திருக்கிறார். அதுல குறிப்பாக அண்ணன் சொன்னது போல கோவில் நுழைவு போராட்டம். அந்த கோவில் நுழைவு போராட்டம் இவர் சாமி கும்புறதுக்காக இல்ல, என்னுடைய உரிமை மறுக்கப்படும் போது நான் அதை தட்டி கேட்கிறேன், அவ்வளவுதான். அது மகத்துவத்து போராட்டமாக இருந்தாலும் சரி, கோவில் நுழைவு போராட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு இணையான போராட்டங்களை பூவை மூர்த்தியார் இங்கே செய்திருக்கிறார். அண்ணன் சொன்னாரு, மேலப்பாளையம் ஒரு ஊர், இங்க இது பெரியபாளையம் பக்கத்துல. அந்த ஊர்ல நம்ம சாதி இந்துக்கள், நம்முடைய சமுதாய மக்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கப்பட்டது. ஆதிகேசவ பெருமாள் கோவில், மகாகுலம். அந்த கோவில் நுழைவு போராட்டத்துக்கு அண்ணன் சிம்பிளா உட்கார்ந்து இருக்காரு. எங்க இது திருவள்ளூர் கோர்ட்ல போராட்டம் நடக்குது. டிவி கேமரா எல்லாம் வச்ச பத்திரிகையில போடுவாங்க. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். என்னன்னா அது போட்டு யாருக்கு நான் புரியும், அந்த மக்களுக்கு புரோஜனமானு கேட்டார். சரி, டிவில கேமரால நம்மளாம் வரோன்னு வச்சுங்க, அந்த மக்களுக்கு அது பயன்படுமா என்று கேட்டார். ஒரு சமூக சிந்தனையாளர் தன்னுடைய இனத்தை சேர்ந்த சாதி மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர். இப்போ அண்ணன் சொன்னாரு, ஒரு தம்பி பெயில் மூவ் பண்றதுக்கு 29 முறை வந்தார் என்று. எதற்காக வந்தார்? தன்னுடைய சாதியை சார்ந்த சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், எதிர்காலத்திலே அவன் படிப்பாளியாக வர வேண்டும், படிப்பறிவு பெற வேண்டும் என்று சொன்னார். அடங்கமறு, அத்துமீறி, திமிரியேடு, திருப்பி அடிச்சு ஜெயிலுக்கு போ அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லல. நம்ம தலைவர் இந்த சமூக மக்களை ஒருங்கிணைத்தார். ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு கிராமத்துல இந்த
இந்த பக்கம் ஈஞ்சியம் பக்கம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கொடி ஏற்றும் போது, ஏன்பா நேற்று வந்தா கிருஷ்ணசாமி அவர் ஒரு கொடி எடுத்துட்டு போறாரு, அப்புறம் திருமாவளம் வந்தாரு அவர் ஒரு கொடி எடுத்துட்டு போறாரு, இப்ப நீங்க வந்துக்கிறீங்க, நீங்க ஒரு கொடி ஏத்துறீங்க, புரட்சி பாரத கொடிய. இந்த ஊர்ல மொத்தமே 40 வீடு தான், நாங்க 40 பேர் தான் இருக்கிறோம், 40 குடும்பம் இருக்கிறோம். நீங்க ஆளுக்கு வந்து ஒரு இருக்கிறது ஒரு கோமனா, ஆளுக்கு துண்டு துண்டு கீச்சின்னு போனா நாங்க எந்த தலைவரை தேர்ந்தெடுப்பது என்று பெரியவர் கேட்டார். அதற்கு அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் சொன்னார், ஏங்க நான் தலைவர்களை ஒருங்கிணைக்கிற வேலை எனக்கு கிடையாது, மக்களை ஒருங்கிணைக்கிற பணியிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த மக்களை அனைத்து சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கிற வேலை தான் நான் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப பெரியவர் சொன்னாரு, அப்ப அவர்கிட்ட கேட்டாரு, உங்களுக்குள்ள உண்மையான தலைவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை, இந்த சமுதாயத்திலே உண்மையான தலைவர் யார் என்பதை உங்களால் தீர்மானிக்கவில்லை, நான் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறேன், தலைவர்களை ஒருங்கிணைக்க. அவர் சொன்னாரு, எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்னா வாங்கப்பா அப்படின்னு. நிறைய பேர் என்னன்னா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைக்கு செல்ல வேண்டியது, அப்புறம் வேலைக்கு தான் சம்பாதிக்க வேண்டியது, அப்புறம் நைட்டு படுத்துட்டு காலையில் சாப்பிட்டு அப்புறம் புள்ளக்குட்டிகளை பேத்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னா ஒரு ஈஸி சேர் போட்டுக்கின்னு இது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா வாங்கி கட்டிக்கின்னு ஈஸி சேரில் போட்டு அப்படி ஆட்டிட்டு நம்ம எல்லாம் போய் அண்ணன் நினைவு நாள் வந்துருங்க. என்ன நினைவு நாள்? அண்ணன் பூவை மூர்த்தியார் எப்போ செத்தார் அவர்? என்னன்னா அண்ணன் நினைவு நாள் செப்டம்பர் 2. அப்படியா? நீங்களாம் ஏன் அப்படி கிடைக்கிறீங்க? அந்த கிருஷ்ணசாமி, இந்த திருமாவளம், அந்த ஆம்சாங்கு, நீங்களாம் ஒன்றா வர வேண்டியதானே? இவரு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அம்பேத்கர் எழுதிய இடஒதுக்கீடு பிச்சையில வேலைக்கு போய் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஈஸி சேர் போட்டுக்கின்னு இவர் சமூகத்தில் இன்னும் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்துன்னா இல்லாம என்ன? அண்ணன் சிவாஜி அவர்கள் எத்தனை பேருக்கு கல்வி கடன் கொடுத்திருக்கிறார்? பட்டியலிட்டு காட்டட்டுமா நான் இந்த வேலையில? ஏன் சமுதாயம் சாதி அண்ணன்